வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எல்லா சேனல்ஸ்லயும் 2 நாளா நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ பத்தி ஒரே டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நெறைய கருத்து கணிப்புகள், நெறைய டிபேட்ஸ் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, பாஜக ஆதரவாளர்கள்லாம் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு ஒரே குதூகலத்துல இருக்கிறாங்க. ஏன்னா, எல்லா எக்ஸிட் போலுமே பாத்தீங்கன்னா, மோடிக்கு சாதகமாக, என்டிஏக்கு சாதகமாக, பாஜகவுக்கு சாதகமாக இருக்கு. அதனால மோடி 3.0க்கு இன்ஃபேக்ட் பாஜக தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு செய்திகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, மோடி வந்து தொடர்ந்து 7-8 மீட்டிங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 100 டேஸ்க்கு வந்து மோடி 3.0 ஆட்சியில என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கிரவுண்ட் லெவல்ல பாஜக காரியகர்த்தாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, மே 9ஆம் தேதி மோடி பிரதமராக பொறுப்பேற்றுக்கக்கூடிய அதே நாள்ல கர்த்தவ்ய பத்துல இருக்கக்கூடிய பாரத மண்டபத்துல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இவெண்ட்டுக்கான ஏற்பாடுகளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் கருத்து கணிப்பு வந்த உடனே வந்து ஆட்சி நம்ம கையில வந்துருச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ராஷ்டிரபதி பவன்ல பாத்தீங்கன்னா, ஸ்வேரிங் இன் செரமனிக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நியூலி எலெக்டட் எம்பிஸ் வருவாங்க, அவங்க தங்கறதுக்கான ஏற்பாடு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கான ஏற்பாடு, இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள்லாம் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுக்கே மோடி போல் அப்படின்னு பேர் மாத்தி வச்சிருங்க. ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் வந்து ஒட்டுமொத்த எக்ஸிட் போல்ஸும் ரிசல்ட் அப்படிங்கிற பேர்ல, போல் அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை வந்து நாங்க நம்ப போறது கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல எந்த மீடியா சேனல்லையும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு முதல்ல காங்கிரஸ் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் இல்ல, கோதி மீடியாவோடைய இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் பிரேக் பண்றதுக்காக இந்த டிஸ்கஷன்ஸ்ல நாங்க கண்டிப்பா கலந்துப்போம். இது எந்த அளவுக்கு பொய்யாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸிட் போல் அப்படிங்கறத நாங்க வந்து மக்களுக்கு நிரூபிப்போம் அப்படின்னு அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். அரசியல் கட்சிகள் தான் இவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் சொசைட்டில இருக்கக்கூடியவர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அவங்க ஆளுக்கால அவங்களுடைய கருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் எக்கானமிஸ்ட் பரக்கல பிரபாகர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க பொய். இது ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கை போது பாஜக என்னெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பண்ண போதோ அதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கான எக்ஸிட் போல் தான் இது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த கருத்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓட்டு போட்ட மக்களுடைய மனநிலையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் இல்ல, இந்த சர்வாதிகார ஆட்சி வேண்டாம், ஜனநாயகத்தை நாம காப்பாத்தணும்னு நினைச்சு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்ட மக்களும் இருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த எக்ஸிட் போல்ஸுமே பாஜகவுக்கு ஆதரவாக வரும் பொழுது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நாம யோசிச்சு பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து நேர்மையாக, நியாயமாக, நடுநிலையாக இருக்கு அப்படிங்கறத ஒரு சில விஷயங்களை வச்சு நாம கணிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, the way the exit polls are conducted, இவங்க எப்படி இந்த எக்ஸிட் போல்ஸ கண்டக்ட் பண்றாங்க, எந்தெந்த தொகுதிகளை போனாங்க, அங்க எவ்வளவு போலிங் பூத்ல வந்து அவங்க எக்ஸிட் போல்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, எவ்வளவு மக்களை சந்திச்சாங்க, இதுல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, என்ன குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து இவங்க சந்திச்சாங்க, என்னென்ன மாதிரியான கேள்விகளை கேட்டாங்க, சாம்பிள் சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் எவ்வளவு, இது போன்ற முக்கியமான டீடைல்ஸை எந்த ஒரு கருத்து கணிப்பும் வெளியிடல அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். எல்லா டெலிவிஷன்லயும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு எக்ஸிட் போல்ஸ வந்து ரிலீஸ் பண்ணாங்களே தவிர, இந்த எக்ஸிட் போல்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த எந்த ஒரு சேனல்லையுமே சொல்லல அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இது எப்படி நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் இது எந்த அளவுக்கு நேர்மையாக, நடுநிலையாக நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு பார்வையாளரா நாம ஜட்ஜ் பண்ண முடியும். சோ இது நம்பர் 1. நம்பர் 2, போலிங் முடியற டைம் ஜூன் 1ஆம் தேதி மாலை 6 மணியோட வாக்குப்பதிவு முடியுது அப்படின்னா, 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடியறதுக்குள்ள கடைசி பேஸுக்கான எக்ஸிட் போல்ஸையும் இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அப்போ கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கு இவங்க எப்போ எப்படி எக்ஸிட் போல்ஸ் நடத்தி அந்த டேட்டாவை கொரிலேட் பண்ணி அந்த ரிசல்ட் அரைவ் பண்ணாங்க? 1 மணி நேரம் கூட இல்ல, அதுக்குள்ள எப்படி இவங்களால இந்த ரிசல்ட் அரைவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து நாம கேட்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, கோதி மீடியா சேனல்ஸ்ல நடந்த எல்லா டிபேட்லயும் பேசின எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா ஆங்கரும் சரி, எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் சரி, ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான அலையும் இல்லை,
இன்ஃபேக்ட் ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து 94% சக்சஸ் ரேட் இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவர் பேசும்பொழுது, அவர் பேரு பிரதீப், அவர் பேசும்பொழுது சொல்றாரு, கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் பாஜகவுக்கு இழுபறி நிலை இருக்கிறது. கடைசி கட்டம் வரைக்கும் இது வந்து ஒரு நெயில் பைட்டிங் பினிஷா தான் இருக்கும் இந்த தேர்தல். எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிவாரியான அலை அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறத கிட்டத்தட்ட 7ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால இருக்கிற டிபேட் வரைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனா வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே பாஜக 350 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா கிளியர்லி தேர் இஸ் a மோடி வேவ் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்றாங்க. அப்ப எது உண்மை? எக்ஸிட் போல் உண்மையா இல்ல எக்ஸிட் போலுக்கு முன்னால டிபேட்ல இவங்க பேசுனது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெருவாரியான அலை இல்ல அப்படிங்கும் பொழுது எப்படி ஒட்டுமொத்த சர்வேஸும் பாஜகவுக்கு 350க்கு மேல இடங்கள் கொடுக்கறாங்க? அப்ப இது எந்த அளவுக்கு நேர்மையா நடுநிலையான ஒரு எக்ஸிட் போலா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. நீங்க பாருங்க, நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து சீனியர் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே எவ்வளவுக்கு எவ்வளவு ராங் டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நம்மளுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் அதை சுட்டி காட்டினாங்க. ஆஜ் தக்கோடைய எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல 13ல இருந்து 15 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, காங்கிரஸ்க்கு ரொம்ப தாராள மனசோட 13ல இருந்து 15 சீட்டு கொடுத்திருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காங்கிரஸ் மொத்தமா தமிழ்நாட்டுல போட்டியிட்ட தொகுதிகளே 9 தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி காங்கிரஸ் 13ல இருந்து 15 இடம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்கிற கேள்வி வருது. அதே மாதிரி பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல பிஜேபி 2ல இருந்து 4 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே எதுவுமே ஜெயிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வருஷங்களா 60 வருஷங்களா இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளில் ஒன்னான ஏடிஎம்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதான். ஆனா பிஜேபி 2ல இருந்து 4 சீட்டு ஜெயிக்குமா? அப்ப ஏடிஎம்கே தாண்டி பிஜேபி வளர்ந்திருக்குன்னு சொல்ல வராங்களா? அப்ப எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க இவங்களோட டேட்டா. அதே மாதிரி இந்தியா டுடேயோட எக்ஸிட் போல்ல பீகார்ல எல்ஜேபி வந்து 4ல இருந்து 6 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க எல்ஜேபி மொத்தம் 5 சீட்ல தான் போட்டியிட்டு இருக்காங்க. 5 சீட்ல போட்டிட்டவங்க எப்படி 6 சீட்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. இதே மாதிரி ஜி நியூஸோட எக்ஸிட் போல்ல ஹரியானாவுல பிஜேபி 16ல இருந்து 19 சீட்டு ஜெயிக்கும்ங்கறாங்க. ஹரியானால மொத்தம் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சிஸே 10 தான். 10 இடம் இருக்கிற இடத்துல எப்படி 16ல இருந்து 19 இடம் பிஜேபி ஜெயிக்கும்? ஹிமாச்சல் பிரதேஷ்ல இதை விட மோசம். மொத்தமே இருக்கிறது 4 தொகுதி தான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஆனா பிஜேபி 8 தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தல் எக்ஸிட் போல்ல வந்து டேட்டா போடுறாங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு நேஷனல் கோதி மீடியா சேனல்ஸ்ல டிஸ்கஷன் வேற நடக்குது. சீனியர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்றவங்க ஒரு மாநிலத்துல எவ்வளவு கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குன்னு கூட தெரியாம அந்த டேட்டாவை வச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கறதே ஒட்டு மொத்தமா ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா. இந்த ஸ்கிரிப்ட் பிஜேபி ஐடி செல்ல இருந்து வந்ததா இல்ல நேரா பிஎம் ஆபீஸ்ல இருந்து வந்ததா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா பாஜக ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 370 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிப்போம், 400க்கு மேல கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்றாங்கல்ல. இந்த அப்கி பார் 400 பார் நரேட்டிவை கொண்டு போய் மக்கள் மனசுல நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸிட் போல்ஸோட குறிக்கோளா இருக்கே தவிர மக்களுக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அப்போசிஷனை சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்றது, சைக்கலாஜிக்கலா வீக்கன் பண்றது, அவங்க மனசுல ஒரு தோல்வி மனப்பான்மையை ஏற்படுத்த முயற்சி பண்றது. இப்படி நடந்தாதானே ஒரு 2 நாளைக்கு எக்ஸிட் போல்ங்கிற ஒரு பேர்ல பாஜக வரும் மீண்டும் மோடின்னு சொல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனசோர்வு ஏற்படும், மனசு தளர்ந்து போயிருவாங்க. நாளை பின்ன கவுண்டிங்ல என்ன தில்லுமுள்ளு நடந்தாலும் இவங்க அதை சரியா கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டிமிடேஷனா இதை பாக்குறாங்க நிறைய பேர். இதத்தான் பரக்கல பிரபாகர் அவர்கள் சொல்றாரு. அதனால இன்னும் கண் கொத்தி பாம்பா நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். கவுண்டிங் டைம்ல விட்டுறாதீங்க, இவங்க இவ்வளவு சொல்றாங்களேங்கிறதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்கன்னு நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், சிவில் சொசைட்டியை சேர்ந்தவங்க, ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அவங்க வார்ன் பண்றாங்க.
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல ஆரம்பிச்சு தேர்தல் நடக்கும் பொழுது கூட நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு மேனிபுலேஷன்ஸ் பாஜகவுக்கு ஆதரவாக எவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத நாம பார்த்திருப்போம். கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க வைக்கிற வரைக்கும், கேண்டிடேட் அன்அப்போஸ்டா வின்னர்னு அனௌன்ஸ் பண்றதுல ஆரம்பிச்சு, வாக்குச்சாவடிகள்ல காலம் கடத்துற மாதிரி, நேரம் கடத்துற மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸையே ஸ்லோ பண்றது, இவிஎம் மெஷின்ல நடந்த குளறுபடிகள், மேடையில தலைவர்கள் பேசின வெறுப்பு பேச்சுகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் போலிங்க்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண டேட்டா, ஓட்டர் பர்சன்டேஜ் எப்படி 6% மாறுச்சு, 5 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி 1.5 கோடி ஓட்டர்ஸ் அதிகமானாங்க, அப்சல்யூட் நம்பர்ஸ் வெளியிட மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன எலெக்ஷன் கமிஷன் 2 நாள்ல அவங்களே எப்படி இந்த டேட்டாவை வெளியிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாஜகவுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எதிர்கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கோ என்னமோ தெரியல. ஆனா உண்மையிலேயே இந்த தேர்தல்ல ஜனநாயகம் வெல்லணும்னு நினைச்சு ஓட்டு போட்ட ஒவ்வொரு இந்தியருக்கும் அடுத்த 24 மணி நேரம் கடுமையான டென்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. அதனால இந்த எக்ஸிட் போல எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். பிராக்டிக்கலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனை அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கடந்த 2019ஆம் ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா பாஜக தனியாக 303 சீட்டு ஜெயிச்சாங்க. கூட்டணிகளோட 353 அது வேற விஷயம். கடந்த முறை சவுத்ல கர்நாடகா அவங்க மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது, கிட்டத்தட்ட 26 சீட் வந்தது. இது இல்லாம நார்த்ல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல பிஜேபி கிளீன் ஸ்வீப் அடிச்சாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 2019ல பிஜேபி அவங்களோட பீக்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுதான் அன்றைய தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி. இன்னைக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நிறைய இஷ்யூஸ் நார்த்லயும் இன்னைக்கு ரெசனேட் ஆகுது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, வறுமை, அக்னிவீர் திட்டம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய காரணத்தினால கடந்த முறை கிளீன் ஸ்வீப் பண்ண மாதிரி பிஜேபியால சத்தியமா இந்த முறை பண்ண முடியாது அப்படிங்கிறது சாதாரண ஒரு வாக்காளராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது கடந்த முறை ஜெயிச்ச 303ல குறைந்தபட்சம் 30 சீட்டு இல்ல அதிகபட்சம் 100 சீட்டுன்னே வச்சுக்கோங்களேன், 30ல இருந்து 100 சீட்டு வரைக்கும் அவர்களுக்கு துண்டு விழத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 30 சீட்டு குறைஞ்சாலே பிஜேபி தனி பெரும்பான்மையை அவங்க இழந்துருவாங்க. இது இல்லாம என்டிஓடைய கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா பல முக்கியமான கூட்டணி கட்சிகள் 2019ல இருந்த கட்சிகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா என்டிஏ அலையன்ஸ்ல இல்ல. ஏஐஏடிஎம்கே இல்ல, ஷிரோன்மணி அகாலிதள் இல்ல, என்சிபியை 2ஆ உடைச்சிட்டாங்க, சிவசேனாவை 2ஆ உடைச்சிட்டாங்க. நிதிஷ்குமார மீண்டும் இவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு அவருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச கிரெடிபிலிட்டியும் இவங்களே காலி பண்ணிட்டாங்க. இப்படி என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது பேருக்கு தான் என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணியில இன்னைக்கு இருக்கக்கூடிய மிச்ச சுச்ச கட்சிகள்னால பிஜேபிக்கு பெரிய பலம் கிடையாது. இந்த ஃபேக்டரையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 30 சீட்டு போயிடுச்சுன்னா பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை வராது. 30ல இருந்து 60 சீட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய அவசியம் இவங்களுக்கு வரும். இல்ல ரொம்ப நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா யோசிச்சு 60ல இருந்து 100 சீட்டு வரைக்கும் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட அப்பதான் பிஜேபி தன்னுடைய அரசியல் சதுரங்க வேட்டைய விளையாட்ட ஆரம்பிப்பாங்க. எப்படி எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைச்சு அவங்க பக்கம் இழுக்கிறது, எப்படி காசு கொடுத்து எம்பிகளை விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையில எல்லாம் அவங்க இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பிஜேபியை தோற்கடிக்கணும்னா காங்கிரஸ் தனியா அவங்களோட சொந்த செல்வாக்குல குறைஞ்சபட்சம் 150 சீட்டாவது அவங்க எடுக்கணும். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள், ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் தனியா ஒரு 150 சீட் எடுத்தாதான் அவங்க பாஜகவை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற ஹோப்ஸ் ஆவது அவங்களுக்கு இருக்கும். இந்த 150ல சவுத்ல இருந்து ஒரு 50 சீட்டாவது வருதுன்னு வச்சுப்போமே, எல்லா மாநிலங்களையும் சேர்த்து நான் சொல்றேன். அப்போ நார்த் பெல்ட்ல மட்டும் குறைஞ்சபட்சம் 100 சீட்டாவது காங்கிரஸ் ஜெயிக்கணும். அவங்களுடைய ஓன் செல்வாக்குல அவங்க ஜெயிக்கணும்.
தமிழ்நாட்டுல டிஎம்கே கண்டிப்பா 40க்கு 40 அடிச்சிருவாங்க. அதுல எந்த டவுட்டுமே நமக்கு கிடையாது. மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள், சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியா இருக்கட்டும், சிவசேனா உத்தவ் தாக்கரே டிவிஷன், என்சிபி சரத்பவார் டிவிஷன், தேஜஸ்வி யாதவ், இப்படி ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 60 to 70% ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கேம்பெயின் அவங்களுக்கு பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்னா, காங்கிரஸ்க்கு மினிமம் 70% ஸ்ட்ரைக் ரேட் இருந்து 150 சீட் ஜெயிச்சாதான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஹோப்ஸ் நமக்கு இருக்கும். இது மிகவும் கடினம், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அந்த பாசிபிலிட்டியை நாம ஒதுக்கி தள்ள முடியாது அப்படிங்கறத ஒரு பார்வையாளரா நாம மைண்ட்ல வச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் பிரசிடென்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தனிப்பெரும் கட்சியா பாஜக தான் இருக்கு. அதனால பாஜகவை ஆட்சி அமைக்க அழைக்கிறேன் அப்படின்னு பிரசிடென்ட் சொன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா கடந்த காலங்கள்லயும் பிரசிடென்ட் பாஜகவுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நாளைக்கு கவுண்டிங் நடக்க போகுது. ஒருவேளை பல இடங்கள்ல ட்ரெண்ட் பாஜகவுக்கு எதிரா போகுது, பல கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இழுபறி நிலை இருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லி அந்த வாக்குச்சாவடிகள்ல ரிசல்ட்டை தாமதப்படுத்துறதோ இல்ல ஒரேடியா வாக்கு எண்ணிக்கையே நிறுத்தி வைக்கிறதோ தள்ளி வைக்கிறதையோ செய்யும். ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம். ஆனா மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வருது, மோடி 3.2 ஆட்சி அமையுதுன்னா அதுக்காக நாம சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கணும். நமக்காக, நமது உரிமைகளுக்காக நாம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன இன்னும் ஒரு 5 வருஷம் நாம பேச போறோம். ஆனா இப்ப பேசுறதோட இன்னும் வலிமையாக பேசுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாம எடுக்கணும். ஏன்னா நம்ம குரவலையை நெருக்கிறதுக்கான முயற்சிகளை இன்னும் அதிகமா அவங்களும் எடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.